என் செல்ல குழந்தையே, இதற்கு மேலும் உன்னிடத்தில் இந்த உண்மையை உன் தாயானவள் என்னால் மறைக்க முடியாது. நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்பம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நான் இனியும் மறைக்க விரும்பவில்லை என்றால், ஏன் இதை நான் உனக்கு மறைக்காமல் சொல்ல நினைக்கிறேன் என்றால், நாளைய தினம் இது தானாகவே உனக்கு தெரிய போகிறது. அம்மா நமக்கு சொல்லவில்லையே, தினம் தினம் நம்மிடம் தானே பேசிக்கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நம் தாயானவள் நம்மிடம் இந்த விஷயத்தை மறைத்து விட்டாள் என்று சொல்லி என் குழந்தை நீ என் மீது வருத்தம் கொள்வாயல்லவா? அதனால் தான் இந்த வராகி இதனை முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். சரி, இன்றிரவாவது சொல்லிவிட்டால் என் பிள்ளை இதை நினைத்து சந்தோஷப்படுவாயல்லவா? இன்றிரவாவது இதை நினைத்துவிட்டு நீ பேரானந்தம் அடைவாயல்லவா? அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல், நீ எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், மன மகிழ்ச்சியோடு நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியென புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் நீ நடக்கும் மிகப்பெரிய திருப்பம் ஒன்றை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இது உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய ஆச்சரியத்தை நடத்தப் போகிறது தெரியுமா? என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ அழுத கண்ணீருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களுக்கும், இத்தனை நாளும் என் பிள்ளை குழம்பி தவித்த உன்னுடைய ஒவ்வொரு ஏக்கங்களுக்கும் நல்ல பதிலை இது கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு இனியும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா சொல்வது போல இனி உனக்கு நடக்கக்கூடிய இந்த திருப்பத்தினால் நீ மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று நீ உணரத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீ உணர்ந்து புரிந்து கொண்டு நன் மதிப்பை பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல நேரத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு வந்து விட்டாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுது உனக்கென நான் சொல்லி இருக்கும் அத்தனை விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. ஆச்சரியங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மன நிம்மதியை அடையத்தான் போகிறாய். இந்த வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் உனக்கு நல்லதைத்தான் கொடுக்க போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் விரும்பியது போல எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்ட இடத்தில் உன்னுடைய நம்பிக்கையை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரி எது தவறு எது என்று நாம் யோசிக்கும் இடத்தில் எப்பொழுதுமே நமக்கான தேவைகள் நம்மை தொடர்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு நல்ல பதிலை உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை நிச்சயமாக அத்தனையிலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் இருந்தாலும் சரி என் பிள்ளை, நீ சரியான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் நீ கவனமாக ஒன்றை பெற்றிட வேண்டும் அல்லவா? இந்த நேரம் வராகி உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைத்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. என் பிள்ளை, அதிகமாக மனதளவில் நீ குழம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். அதிகமாக மனதளவில் நீ வேதனைப்பட்டு கொண்டு நிற்கிறாய். உன்னுடைய வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நன்மைகளை நடத்திவிட இந்த வராகி நான் முடிவெடுத்து விட்ட இந்த நேரம், இனி எதையும் நீ சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. எந்த இடத்தையும் என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விடாதே. முடியாது என்று நினைத்து நீ கைவிட்ட சில விஷயங்கள் கூட உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தர தயாராகி விட்டது. உனக்கென மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் நம்பி எதையும் நம்பி இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உண்மைகளையும் தொலைத்து விடாதே. நாளை நடக்கப் போவது என்னவென்று தெரியாமல் இன்றிரவு நீ தேவையில்லாமல் வருந்தி கொண்டிருக்காதே.
இன்றிரவு தேவையில்லாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டு நிற்காதே. உன்னை தொடரட்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும், உன்னை தேடி வரட்டும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நன்மைகளும். இனி எதையும் தாண்டி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உன்னோடு துணை இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது ஒவ்வொன்றும் உனக்கு நடந்தே தீரும். சரியான ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் இத்தோடு முடியட்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ பெருமகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எப்பொழுது எல்லாமும் உனக்கு என்னவெல்லாமும் நடக்கிறது என்று சொல்லி நீ கலங்கினாயோ அவை எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகிறது. அது மட்டுமல்ல என் குழந்தையே, நீ சந்தித்த பல பிரச்சனைகளை கடந்து நீ வாழப்போகிறாய். வாழ்வாங்கு வாழப் போகிறாய். நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பமானது நிச்சயமாக உன்னை நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழச் சொல்லப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையின் தேடல்கள் என்ன, இந்த வாழ்க்கை நமக்கு தருவது என்ன என்று யோசித்து நீ எப்பொழுதும் மனம் பதறிக்கொண்டிருக்காதே. இந்த வராகியானவள் துணையிருந்து உனக்கு என்ன சொல்ல வருகிறேனோ அதையெல்லாமும் நான் எப்பொழுதுமே உனக்கு நம்பிக்கையோடு சொல்ல நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முன்பிருந்தது போல இப்பொழுது உனக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி நீ யோசித்த சில விஷயங்கள் நாளைய தினம் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க போகிறது. என் பிள்ளையே, பல தருணங்களிலும் நாம் கைவிட்ட நேரங்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்க உதவும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம் இனி எந்த நாளும் உனக்கு வெற்றியையே உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து நீ பதறிக்கொண்டிருக்காமல் இந்த வராகி சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையை நீ மனமகிழ்ச்சியோடு உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகி உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு தர நினைக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வீழ்த்திவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். யாராலும் உன்னை அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் ஏமாற்ற முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் சொல்லித்தரும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீயாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மை. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நில் என்று அம்மா உனக்கு உத்திரவாதமாக சொல்கின்றேன். என் பேச்சை மீறி என் பிள்ளை நீ சென்று விடுவாயா? யாரையும் நினைத்து நீ எந்த இடத்திலும் ஒதுங்காதே. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை ஒருபொழுதும் நீ கைவிட்டு விடாதே. சுற்றி இருப்பவர்கள் சொல்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் செவிசாய்த்து விடாதே. எது சரி எது தவறு என்று உனக்கு நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கானவற்றை எப்பொழுது நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் தாண்டி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒன்றை பெற்றுவிட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் மட்டுமே உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக மீட்டு கொண்டு வர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கென பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் நிச்சயமாக கொடுத்து நம்மை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, கண்கலங்கி நிற்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சந்தோஷமாக இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு இது போன்ற வேதனைகளை தந்த இந்த வாழ்க்கையை நினைத்து இனி நீ மகிழ்ச்சி அடைவாய். இதுவெல்லாம் நடந்ததனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது. இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நடந்ததனால்தான் உன்னால் எல்லாவற்றையும் கடந்து வர முடிந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இது கற்றுக் கொடுத்த அனுபவம் இனி எந்நாளும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும். எந்த நிலையிலும் உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாமும் தாண்டி உன்னை இது வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணம் நமக்கு என்னவானது என்று நீ நினைத்து இனி பதறாமல், அத்தனை நிலையிலும் உன்னை வாழச் சொல்லும் இந்த தெய்வத்தை மறக்காமல்
நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் நிம்மதியோடு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நல்ல நேரத்தை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கிறோம். ஆச்சரியப்பட்டு இந்த வாழ்க்கையில் எதையும் இழக்காமல் நமக்காக நாம் நம் சந்தோஷத்தை நிறைவாக அடைந்திருக்கிறோம் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்று நினைத்து என் குழந்தை நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கென நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டாயானால் எந்த நிலையிலும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை உன்னால் வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். தேவையில்லாத நிலைகளையும் தேவையில்லாத சூழ்நிலைகளையும் நினைத்து இனி வருந்தாமல் நாளைய தினம் உனக்கு நடக்கக்கூடிய திருப்பங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் உன்னை நான் வாழ வைப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எதுவெல்லாமும் உனக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் கை கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனிமேல் எதை விட்டுவிடக்கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலைகளை நாம் தாண்டி வர வேண்டும் என்பதும் உனக்கு புரிந்துவிடும். யாரிடம் உதவி கேட்க வேண்டும், யாரிடம் உதவி கேட்கக்கூடாது என்பதும் உனக்கு புரிந்துவிடும். நாளைய விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தக்கூடிய விரியலாக மாறப்போகிறது. நாளைய தினம் நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதிலிருந்து என் பிள்ளை நீ சரியான ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற ஆச்சரியங்களை நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இந்த வராகியானவள் உன்னோடு துணை இருப்பது இனி ஒருபோதும் உனக்கு மிகப்பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்காது. ஏனென்றால் உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாமும் நீ கழித்து விட்டாய். சோதனைகளை எல்லாமும் என் பிள்ளை தாண்டி வந்து விட்டாய். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் நேரம் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பல தருணங்களும் பல ஆச்சரியங்களும் நமக்கு என்னவாக மாறி இருக்கிறது நீ என்பதனை உணர்ந்தாலே அது போதும். இந்த காலம் நமக்கு எல்லாவற்றையும் சரிவரச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் அம்மா உன்னை கைவிட மாட்டாள் என்பது உன் நம்பிக்கையானால் மட்டுமே உன்னை தேடி நடக்கும் எல்லா வெற்றியையும் உன்னால் முழுமையாக உணர முடியும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். யார் சொல்வதையும் கேட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்து விடாதே. உண்மைகள் எல்லாமும் உனக்கென இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை தரத்தான் வேண்டும். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே அது போதும். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. நான் இருந்து சொல்வது எல்லாவற்றிலும் நீ மேன்மையடைவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை நான் எப்பொழுதும் எனக்கு துணையாக வைத்திருக்கிறேன் என்றால் இதையெல்லாமுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையையும் நீ விட்டுவிடக்கூடாது. அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடக்கூடாது. யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு வெற்றியிலும் உன்னுடைய முழுமையான பங்கை நீ செலுத்தி இருக்கிறாய் என்பதனை நீ உணரப்போகிறாய். கர்ம வினைகள் ஒருவருக்கு முடிந்து விட்டது என்றாலே இனி அடுத்தது வெற்றியின் பாதைதானே அவர்களுக்கு ஆரம்பமாகும். அப்படியானால் உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிவிட்டது என்பதுதானே உண்மை. உன்னை ஆட்டி படைத்த சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்தி விட்டது என்பதுதானே அர்த்தம். இனிமேலும் என் குழந்தை எதையுமே யோசித்து கொண்டும் நீ கலங்கி கொண்டும் நிற்காதே.
எந்த தேவையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த தேவையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையை உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து விட்டால் அது போதும் என்று நீ நினைக்கிறாய் என்றால் நான் அதை உனக்கு இனிமேல் நிச்சயமாக செய்வேன். இந்த வராகி நாளைய இரவு பஞ்சமி திதியில் உன் வீட்டிற்குள் வரப்போவது உறுதி. இதைத்தான் நான் உனக்கு தாமதமில்லாமல் சொல்ல நினைக்கின்றேன். நாளைய இரவு நேரம் நீ ஏற்றுகின்ற தீபத்தில் இந்த வராகி நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பாள் என்பதனை நீ இப்பொழுதே தெரிந்து கொள். என் குழந்தையே, நீ ஏற்றுகின்ற தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் அந்த இடத்தில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்து விட்டாள் என்று அர்த்தம். சிலர் சொல்வார்கள், தீபம் என்றால் அமைதியாக எரிய வேண்டும் என்று. ஆனால் அது கிடையாது என் குழந்தையே. தெய்வம் அந்த தீபத்தில் நிலை நின்று விட்டது என்றால் உன் தீபம் நிச்சயமாக ஓங்கி எரியத்தான் செய்யும். ஓங்கி எரியும் அந்த தீபத்தில் இந்த தெய்வம் உனக்கு ஒளி வடிவமாக காட்சி கொடுக்கத்தான் செய்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக நான் வருவது முழுக்க முழுக்க உன்னுடைய உண்மையான எண்ணங்களுக்கும் நேர்மையான சிந்தனைகளுக்கும் நான் கொடுக்கின்ற ஒரு பரிசு என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ சரியாக எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளை நீ கவனமாக எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ நினைத்து விட்டாயானால் அது போதும். இனி எந்த இடத்தில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களில் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்துவாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. யார் சொல்கின்ற வார்த்தையானாலும் சரி, இது உன் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னால் நிலைத்திருக்க முடியும். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களையும் உன்னால் நிச்சயமாக நிலை பெற்றிருக்கச் செய்ய முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. நீ விரும்பியது ஒவ்வொன்றிலும் உனக்காக நான் வருவதும் உன்னை தொடர்ந்து விட்டது என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் நீ இதுவரையிலும் தொலைத்தது எல்லாமும் போதும். நாளை உன் வீட்டில் இந்த வராகி இருக்கிறாள் என்பதனை விட மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்கப் போகிறது? நான் வந்துவிட்டேன் என்றால் இனி அந்த இடத்தில் நல்லதுதான் நடக்கும். ஏதும் தீமைகளும் துன்பங்களும் இருக்கிறது என்றாலும் அது நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு தானாகவே விலகிவிடும் என்பதனை நீ மறக்காதே. உண்மைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழும் காலம் இது. ஆச்சரியங்களை எல்லாமும் கடந்து நீ பெருவாழ்வு வாழ வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணரும் இந்த விஷயங்களை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நான் இருப்பது உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் பல நன்மைகளை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய அன்பு கிடைத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனியும் நான் உன்னை அரவணைக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு கொண்டு உனக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழட்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாததை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ நிச்சயமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த நேரம் உனக்கு இனிமேல் நடக்கும் நல்லதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை ஆட்டி படைப்பது எல்லாவற்றிலும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதும் இனி உனக்கான அன்பில் இந்த வாழ்க்கையை நீ மிளிரச் செய்வதும் நடந்தே தீரும்.
நாளை உன் வீட்டில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். எல்லோருக்குள்ளும் மனதில் ஒரு தெளிவு இருக்கும். எதற்கு இந்த வாழ்க்கை என்ற புரிதல் இருக்கும். நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். எதையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு சிந்தனை இருக்கும். அது போதும். இனி உனக்கு நடப்பது அத்தனையிலும் என் பிள்ளை, நீ சரியென மீண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.